திரு துரைக்கருணா, திரு சுமந்த் அவர்கள் சொல்றதாகட்டும், புகழேந்தி அவர்கள் சொல்றதாகட்டும், அவரு புகழேந்தி ஆதங்கத்தின் வெளிப்பாட இபிஎஸ்ஐ விரும்ப மாட்டார். அப்படிலாம் அவர் ஒன்றிணையதுக்கு அவரே விருப்பப்பட மாட்டாரு. ஏன்னா அவருடைய தலைமைக்கு ரிஸ்க். முதல்ல அவங்க எல்லாம் வந்தா அவருடைய சீட்டுக்கு தான் பாதிப்பு. அதேதான் திரு சுமந்த் சொன்னாரு. அவர் அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டாரு. உங்களுடைய பார்வை? அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லைங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த வலிமையான இயக்கம் இன்று சிதறுண்டு கிடப்பதால் வெற்றி சாத்தியமில்லை என்கிற உணர்வு. எந்த அதிமுக சிலுவம்பாளையம் கிளை செயலராக இருந்தவரை கட்சியின் பொதுச் செயலர் ஆக்கியதோ, எந்த அதிமுக ஆட்சியில் கட்சியின் முதலமைச்சர் பொறுப்பை எந்த கட்சி வழங்கியதோ அதை நினைத்து இந்த கட்சி மீண்டும் தொடர வேண்டும். இந்த கட்சியில் இருக்கிற 2 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுடைய வாழ்வாதாரம், அரசியல் பயணம் சரியான திசை நோக்கி போக வேண்டும், அது வெற்றி பாதையில் போக வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் இருந்தால் நிச்சயம் எதுவும் சாத்தியம். நீங்க சொன்னீர்ல, மரியாதைக்குரிய சகோதரர் சொன்னார்ல, நான் என்ன சொல்றேன், கட்சி என்னது, நான் தான் கட்சி என்கிற எண்ணத்தோடு உணர்வோடு யாருமே இந்த கட்சியில் செயல்பட முடியாது. இன்றைக்கும் இந்த கட்சி ஒற்றுமைப்பட வேண்டும், அப்போதுதான் வெற்றி சாத்தியம் என்று ஒரு 6 பேர் 6 முன்னணி தலைவர்கள் பேசினாங்கல்ல. அன்றைக்கு பிடிவாதமாக முடியாது என்று சொன்ன மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி கடந்த வாரம் ஒரு மூத்த தலைவர் பேசுகிற பொழுது வரட்டும் பார்த்துப்போம், காலம் ஆகட்டும் பார்த்துப்போங்கிற நிலைக்கு வந்திருக்கிறாரு நான் கேள்விப்பட்டேன். இன்னும் மூத்த தலைவர்கள் பேசி கட்சி முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம் என்று அழுத்தமாக சொல்லுவார்கள். மரியாதைக்குரிய சகோதரர் புகழேந்தி சொன்னாரு, பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திரு தினகரன், திருமதி சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் பேசிக்கொள்ள எனக்கு தெரிந்து 2 முறை மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் திருமதி சசிகலாவை சந்திச்சிருக்கிறார், பேசியிருக்கிறாங்க. இதுல ஒரே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிடுறேன். ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமியுடைய கை ஓங்கி விட்டதால் அது கொங்கு மண்டல கட்சி கவுண்டர் கட்சிங்கிற விமர்சனம் வந்துருச்சு. இந்த மூவரும் சந்தித்து பேசி ஒரு அணி என்று வருகிற பொழுது இது முக்குளத்தோர் அணி, தேவர் அணி, இது கவுண்டர் அணின்னு போயிடக்கூடாது. எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுக ஜாதி மத பேதமற்ற அரசியல் இயக்கம், அது ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் காத்திருக்கிறார்கள். காலம் கனியும், நல்லது நடக்கும். இறுதி பார்வையா சம பண்ணிருங்க திரு புகழேந்தி. இல்ல அவரு நான் சொன்னது அவர் சொன்னது ஜாதிக்கு வந்துட்டாங்க பரவாயில்ல, 2 பேரும் ஒன்னா சேராம இருந்தாங்களா? திருமதி வி கே சசிகலாவும் நீங்க சொல்ற அமமுக பொதுச் செயலாளரும் அது இல்லைங்க, ஒன்னா தானே இருந்தாங்க. என்ன ராணுவ ரகசியமா? ஓபனா சந்திக்கிறத விட்டுட்டு ரகசிய சந்திப்பு என்ன? எனக்கு புரியல, என் நண்பர் ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு. 2026 தேர்தல் பக்கத்துல வரும்பொழுது இதே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் முடியாதுங்க, சீட் ஷேரிங் எல்லாம் பண்ணிக்க முடியாது, என்கிட்ட சீட் இல்ல கொடுக்கறதுக்கு, இவங்க 3 பேர்த்தோட இணைந்து போக முடியாதுங்க, இதுதான் கூட்டணியில நான் எடுக்கிற முடிவு, நீங்க என்ன வேணா பண்ணுங்கன்னு சொல்லி பாரதிய ஜனதாவுக்கு சேலஞ்ச் பண்ணா, நாங்க உள்கட்சி விஷயத்துல தலையிட மாட்டேன்னு அன்னைக்கே சொன்னோம், இன்னைக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லி தெருவில் நிப்பாங்களா இல்லையா? இது நடக்க போகுதா இல்லையா? நடக்காதுன்றதுக்கு யாராவது உத்தரவாதம் எனக்கு தராங்களா? சொல்லுங்க. அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, மாநிலங்களவை தேர்தல் பார்த்துருப்பீங்க, இன்பதுரை தனபால் அவர்கள் 2 பேரும் எளிய மக்களின் தலைவராக, எளிய மக்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அவர் வேட்பு தாக்கலையும் பாருங்க, யார் இருக்கான்னு பாருங்க, திமுகலையும் பாருங்க. அதாவது அதிமுக பொறுத்தவரை தொண்டர்களுக்கான இயக்கம், தொண்டர்களுக்கான கட்சி, எளிய மக்களுக்கான கட்சி. அந்த எளிய மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மிக எளிய ஒரு மனிதர் எடப்பாடியார். அவர் தலைமையில் அதிமுக ஒற்றுமையாக இருக்கிறது. 2026 திமுக வீழ்த்தி முதலமைச்சராக வருவார். எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைங்க. என்ன நடக்குது நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சுருக்கமா 10 செகண்ட்ல. இல்ல மணிகண்டன், அது எனக்கு அன்பு சகோதரர் எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்க. நிச்சயமா சொல்லுவாங்க, நிச்சயமா ஆட்சி தீர்மானிக்க பொறுத்தது காத்திருக்காங்க. விருந்தினர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.